எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். நார்மலாக நம்ம மூச்சு இழுத்து விடுறோம். நம்ம சுவாச பாதையில் எந்த தொந்தரவும் இருக்கிறது இல்லை. இது நம்ம சுவாச பாதை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சுவாச பாதை இந்த டியூப் மாதிரி நம்ம கற்பனை பண்ணிக்கிட்டோம்னா நம்ம மூக்குல இருந்து காற்று உள்ளே இழுக்கப்படுது. அந்த காற்று இந்த சுவாச பாதை வழியாக நார்மலாக உள்ளே அதுக்கப்புறம் நம்ம நுரையீரலுக்குள்ளே போகுது. இப்போது எந்த பிரச்சனையும் இல்லை. ஏதாவது சத்தம் கேட்குதா? எந்த சத்தமும் உங்களுக்கு கேட்காது. ஏன்னா நல்லா ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு. ஏன்னா இது அந்த அளவுக்கு உறுதியாக இருக்கு. ஆனால் அதே சமயம் இந்த சுவாச பாதை நைட் நேரத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆயிடுது. ஒரு பேப்பர் எப்படி ஒரு தளர்வாக இருக்கு, எப்படி இந்த சுவாச பாதை எவ்வளோ தளர்வாக மாறிடுச்சு பாருங்க. இந்த டியூப் இப்போ ரொம்ப சாஃப்டாக இருக்கு. அழுத்துனா மடங்குது. ஏன்னா தளர்வாயிடுச்சு. இதை சுற்றி இருக்கிற தசைகள் தளர்வாயிடுச்சு. ஆனால் இப்போ நம்ம முழிச்சிருக்கும் போது பகல் நேரத்தில் இந்த தசைகளை அழுத்த முடியாது. இது நல்லா ஸ்டிஃபாக இருக்கு. ஸோ தசைகள் இந்த தளர்வுகள் ஏற்படக்கூடிய இடம்ங்கிறது மெயினா ஓரோஃபெரிஞ்சியல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சுவாச பாதையில இந்த இடத்துல தான் மெயினா நம்மளுக்கு தளர்வுகள் ஏற்படுது. அதனால நம்மளுக்கு குரட்டை வருது. இது முதல் காரணம். இப்ப ரெண்டாவது காரணம் குரட்டை ஏற்படுறதுக்கு நம்மளுக்கு தெரியும். மூக்கு வழியாகவும் நம்ம காற்றை இழுக்கிறோம், வாய் வழியாகவும் நம்ம காற்று உள்ள போகுது. ஸோ நம்ம இது ரெண்டுமே ஜாயின் ஆகுது, ஒரு இடத்துல ஜாயின் ஆகுது. அப்புறம் அந்த காற்று உள்ள போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு டீ பெண்ட் தான். இப்போ இந்த மாதிரி டீ பெண்ட்ல மூக்கு வழியா காற்று உள்ள போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் வாய் இருக்கு. இப்போ இந்த வாய்க்குள்ளார நாக்கு இருக்கு. இந்த நாக்கு நார்மலா நம்ம முழிச்சிருக்கும் போது எப்படி இருக்கு? நாக்கு உள்ள போறது இல்ல, தளர்வா இருக்கிறது இல்ல, ஸ்டிஃபா இருக்கு. ஆனா நம்ம தூங்கும் போது என்ன ஆகுது? நாக்கு அப்படியே தளர்வடைஞ்சு உள்ள போயிடுது. இப்போ நாக்கு உள்ள போயிடுச்சுன்னா என்ன ஆகுது? இங்க பாருங்க, எந்த அளவுக்கு நாக்கு உள்ள போகுதோ அந்த அளவுக்கு நம்ம சுவாச பாதைன்னு சொல்லக்கூடிய இந்த டியூபை அடைச்சிக்குது. ஸோ இந்த மாதிரி அடைப்பு ஏற்படும் போது நம்மளுக்கு அதிகமான குரட்டை ஏற்படுது. மூன்றாவது காரணம் குரட்டை ஏற்படுறதுக்கு இதே சுவாச பாதையை சுற்றி கொழுப்புகள், என் கை தான் கொழுப்புகள் வைங்களேன். இந்த கொழுப்புகள் முக்கியமாக உடல் பருமனாக இருக்கும்போது, குண்டாக இருக்கும்போது அதிகமாகி இந்த கொழுப்புகள் பாருங்க ஒரு ஸ்டேஜில் இந்த சுவாச பாதையை கம்ப்ரஸ் பண்ணுது, அழுத்துது. இந்த அழுத்தத்தினாலேயும் நம்மளுக்கு குரட்டை ஏற்படுது. ஸோ இந்த மூன்று காரணங்களால அப்படிங்கிற இந்த குரட்டை ஏற்படுது. ஆனா இந்த குரட்டை சீரியஸான பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய குரட்டை, சீரியஸ் இல்லாத நார்மல் குரட்டை அப்படின்னு இரண்டு வகைப்படும். அது மட்டும் இல்லாம இந்த குரட்டையை குறைக்க நிறைய டிப்ஸ் இருக்கு. சாதாரண நம்ம தலகாணி, இந்த மாதிரி டென்னிஸ் பால்கள், இந்த மாதிரி ஸ்பூனு போன்ற பல விஷயங்களை பயன்படுத்தி சில டிப்ஸ், சில டெக்னிக்ஸ் சொல்லி தர போறேன். அது மட்டும் இல்லாம மயோ ஃபங்க்ஷனல் தெரப்பி அப்படின்னு இந்த சுவாச பாதையை சுத்தி இருக்கிற தசைகள், இந்த நாக்கு பகுதியை பலப்படுத்தக்கூடிய சில உடற்பயிற்சி முறைகளை செஞ்சு காமிக்க போறேன். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்க செய்யும் போது உங்க குரட்டைங்கிறது 50% மேல கண்டிப்பா குறைய வாய்ப்பு இருக்கு, இல்ல நல்லாவே குறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இன்னைக்கான வீடியோல இந்த குரட்டை குறித்து விலாவரியா பார்ப்போம். வெல்கம் டு அவர் சேனல் டாக்டர் கார்த்திகேயன். பொதுவாக இந்த குரட்டைங்கிறது எல்லா நேரமும் இருக்கிறது இல்ல, சில சமயம் தான் ஏற்படுது. அதாவது சளி பிடிச்சிருக்கும் போது நம்மளுக்கு சளி சுவாச பாதையை அடைக்கலாம். இல்லைன்னா நம்மளுக்கு அலர்ஜி தொந்தரவுகள் இருக்கு அப்படின்னா இந்த அலர்ஜி தொந்தரவுகள்னால நிறைய சளி சுரந்து அந்த சளி சுவாச பாதையை அடைக்கலாம். இதனால வரக்கூடிய குரட்டை அப்படிங்கிறது டெம்பரரி, கொஞ்ச நாள் இருக்கும். இந்த சளி சரியானவன, அலர்ஜி சரியானவன குரட்டையும் வராது. ஆனா சில பேருக்கு இந்த குரட்டை எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும், என்னைக்குமே இருந்துகிட்டு இருக்கும். மெயினா உங்களுக்கு இந்த குரட்டைங்கிறது எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் நல்ல குரட்டை வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே மெதுவா இந்த அடைப்பு அதிகமாக நாக்கு நல்லா தளர்ந்து பின்னாடி போய் ஒரு ஸ்டேஜில் அடைச்சிக்கும் போது அந்த குரட்டை அப்படியே ஸ்டாப் ஆயிரும். அந்த மூச்சு அப்படியே நின்று போயிடும். மூச்சு உள்ள இழுக்க மாட்டாங்க. ஆக்சிஜன் அந்த ஒரு சில வினாடிகள் நம்ம மூச்சு குழாய்க்குள்ள போகாது. கொஞ்ச நேரம் கழிச்சு அது ஆட்டோமேட்டிக்கா அவங்க உணர்ந்துருவாங்க. அவங்க மூளை உணர்ந்துரும், ஆஹா ஆக்சிஜன் வரலடா நம்மளுக்கு அப்படின்னா உடனே டக்குன்னு திருப்பி மூச்சை விட ஆரம்பிப்பாங்க அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அப்படி திருப்பி மூச்சு விட ஆரம்பிக்கும் போது அந்த மூச்சு சீராகவும் இருக்காது. கஷ்டப்பட்டு கொஞ்சம் மூச்சு விடுவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் குரட்டை வரும். மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு மூச்சு ஸ்டாப் ஆகும். மறுபடியும் ஸ்டாப் ஆனோன்னு கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி மூச்சு விட ஆரம்பிப்பாங்க, குரட்டை ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஒரே இரவுல 20 to 40 முறை திருப்பி மூச்சு நின்று திருப்பி அவங்க மூச்சு விட ஆரம்பிக்கும் போது இதனால உண்டாகக்கூடிய பிரச்சனை அவங்க தூக்கத்தை டைரக்டா பாதிக்குது. இப்படி தூக்கத்தை பாதிக்கும் போது ஆக்சிஜன் சப்ளை மூளைக்கு போறது கம்மியாகுது. ஆக்சிஜன் சப்ளை மூளைக்கு
போறது கம்மியாகும் போது என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு பகல் நேரத்தில் அதிகமான தூக்கம் ஏற்படுது. சரியான தூக்கம் இல்லாதனால காலையில எந்திரிச்சோனே தலைவலி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்திலையும் மனசை குவிச்சு கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாது, ரொம்ப டென்ஷன் ஆவாங்க. இதெல்லாம் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். நாளடைவில் இது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு வரும், சர்க்கரை வியாதி வரும். இன்னும் நாளடைவில் இந்த குரட்டையை கண்டுக்காமையே விடும்போது இந்த ரத்த கொதிப்பு, மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற விஷயங்களை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு பெரிய அளவில் கொண்டு போய் விடக்கூடிய வாய்ப்பு சாதாரண இந்த குரட்டையினால இருக்கு. அதனால கண்டிப்பா நம்ம குரட்டையை லைட்டா எடுத்துக்கூடாது. அதுலயும் இந்த மாதிரி நம்ம மூச்சு தடைப்பட்டு திருப்பி திருப்பி நம்ம மூச்சு விடக்கூடிய ஒரு சூழ்நிலை, அந்த மாதிரி ஒரு குரட்டை நம்மளுக்கு இருக்குன்னா அதுக்கு பேர் தான் அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஏப்னியா. அதுக்கு கண்டிப்பா நம்ம அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் பண்ணி ஆகணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் பண்ணினாலே கண்டிப்பா இந்த பிரச்சனையை நல்லா குறைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா நான் சொல்லக்கூடிய எக்ஸசைசஸ் முறைகள் பண்ணியுமே குறையல அப்படின்னா அப்பதான் வந்து சிபாப்னு சொல்லக்கூடிய மிஷின் வைப்பாங்க, இல்லைன்னா அதுக்குரிய கரெக்டிவ் சர்ஜரி பண்ணலாம். அதெல்லாம் வேண்டாம். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நம்மளே சரிப்படுத்திக்க முயற்சி பண்ணுவோமே. அதாவது புகைப்பிடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா புகைப்பிடிக்கிறது கண்டிப்பா இருக்கக்கூடாது. உடல் பருமன் இருக்கு அப்படின்னா அந்த உடல் பருமனை கண்டிப்பா குறைச்சாகணும். இந்த கொழுப்புகள் தான் அடைக்குது அப்படின்னு சொன்னேன். நம்ம எக்ஸசைஸ் பண்ண என்ன ஆகும், கொழுப்புகள் கரையும். அப்படி மூச்சுக்குழாய் சுத்தி இருக்கிற கொழுப்புகள் கரையும் போது மூச்சுக்குழாய் ஓபன் ஆயிடுது. ஸோ இந்த மாதிரி மூச்சுக்குழாய் திறக்கும் போது மீண்டும் நல்லபடியா நம்ம மூச்சு விடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மூணாவது விஷயம், இந்த டங்கு, நம்ம மூச்சுக்குழாயை அடைக்கக்கூடிய இந்த நாக்கு பகுதி இருக்கு பாத்தீங்களா, இந்த நாக்கு பகுதியை பலப்படுத்தக்கூடிய எக்ஸசைஸ் இப்ப நான் சொல்ல போறேன். அதை பண்ணணும்னாலும் இந்த ஓரோஃபரிஞ்சியல் எக்ஸசைஸ் சொல்லக்கூடிய இந்த தசைகளை நம்ம வலுப்படுத்தினாலும் நம்மளுக்கு நல்லாவே குரட்டை குறைய வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் என்ன அப்படிங்கறத இப்ப பார்ப்போம். சோ அதுக்கு முன்னாடி குரட்டை எப்படி நம்ம விடுறோம் அப்படிங்கிறது ஒரு விஷயம். இப்ப வாய் மூடி குரட்டை விடுறோம், நம்ம வாய் மூடி இருக்கும் ஆனா நம்ம குரட்டை விடுறோம் அப்படின்னா அதுக்கு மெயினான காரணம் இந்த நாக்கு பகுதி நம்ம மூச்சுக்குழாயை அடைக்கிறது தான் அதுக்கு மெயினான காரணம். சில பேர் வாயை திறந்துகிட்டு குரட்டை விடுவாங்க. ஸோ அவங்க வாயை திறந்து குரட்டை விடுறாங்கன்னா அதுக்கு மெயினான காரணம் நான் ஏற்கனவே காமிச்ச மாதிரி இந்த தளர்வுகள், இந்த மூச்சுக்குழாய் தளர்வடைகிறதுனால, இதை சுற்றி இருக்கிற தசைகள் தளர்வடைகிறதுனால ஏற்படக்கூடியது வாய் திறந்து குரட்டை விடுறதுக்கான காரணம். அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்கு, சில பேர் மல்லாக்க படுத்திருந்தா நேரா தலகாணியில் இப்படி நேரா படுத்திருக்கும் போது தான் உங்களுக்கு குரட்டை வரும். ஆனா இப்படி சைட்ல திரும்பி படுக்கும் போது அந்த குரட்டை வராது. ஸோ இந்த மாதிரி சைட்ல திரும்பி படுக்கும் போது அவங்களுக்கு குரட்டை வரல அப்படிங்கும் போதே அந்த மாதிரி குரட்டை வந்து மைல்டு, சாதாரண குரட்டை அப்படின்னு சொல்லலாம். எப்போ அது சீரியஸ் குரட்டைனா எந்த பக்கம் திரும்பி படுத்தீங்கனாலும் குரட்டை வந்தே தீரும். சைட்ல படுத்தீங்கனாலும் சரி, திரும்பி படுத்தீங்கனாலும் இல்ல குப்புற படுத்தீங்கனாலும் கண்டிப்பா குரட்டை வரும். அப்படிங்கிறவங்களுக்கு தான் வந்து பிரச்சனை அதிகம். அவங்களுக்கு தான் அந்த அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஏப்னியாங்கிற பெரிய பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் சாதாரண குரட்டை இருக்கிறவங்களுக்கான டிப்ஸ் என்னன்னா, சிம்பிளா இந்த மாதிரி நல்ல தலகாணியை வந்து ஒரு நார்மலா படுக்கிற லெவல்ல இருந்து ஒரு 4 இன்ச்சு அதிகமா வச்சாலே நம்ம தலை வந்து மேல் நோக்கி இப்படி இருக்கும்போது நம்மளோட நாக்கு பகுதி, மூக்கு பகுதி எல்லாமே விரிவடையுது. அதனால வந்து ஈஸியா நம்மளுக்கு குரட்டை குறையும். இப்ப ரெண்டாவது டிப்ஸ் குரட்டை குறையறதுக்கு என்ன பண்ணலாம்னா, நம்ம வந்து நம்மளோட ட்ரெஸ்லயே, இப்ப நம்ம பனியன்லயே வந்து, அதாவது ஒரு சாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த சாக்ஸ் வந்து ட்ரெஸ்ல பின்னாடி தைச்சு வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம நைட்டு தூங்குற ட்ரெஸ்ல அந்த சாக்ஸை தைச்சு வச்சிட்டோம்னா அந்த சாக்ஸுக்குள்ளார இந்த டென்னிஸ் பாலை போட்டு வச்சிடலாம். ஸோ நம்ம தூங்கும்போது நம்ம முதுகு பின்னாடி இந்த டென்னிஸ் பால் இருக்குன்னு வைங்களேன், நம்ம வந்து திரும்பும்போது அந்த டென்னிஸ் பால் நம்மளோட உறுத்தும். ஸோ திருப்பி நம்ம சைடுக்கே போயிடுவோம். ஸோ அதுதான் டெக்னிக்கு. ஸோ இந்த மாதிரி டென்னிஸ் பாலோ இல்லை இன்னும் நல்லா சாஃப்டான பால் யூஸ் பண்ணினோம்னா நம்மளுக்கு அந்த மல்லாக்க படுக்கிற அந்த ஹேபிட் குறைஞ்சி எப்பவுமே சைடில் படுக்கிற ஹேபிட் தன்னால வந்துடும். ஒரு ஸ்டேஜில் நீங்க டென்னிஸ் பால் உபயோகிக்கவே தேவையில்லை, தன்னால பழகிடுவீங்க. இது இரண்டாவது டிப்பு குரட்டையை குறைக்கிறதுக்கு. மூணாவது டிப்ஸ் என்னன்னா நாசல் லாவாஜ். ஏற்கனவே நான் போட்ட வீடியோல இப்ப சைனஸ் குறித்த போன வீடியோ போட்டேன். இந்த சைனஸ் தொந்தரவுலையும் சொல்லியிருந்தேன், நம்ம நாசல் மசாஜ்னு சொல்லிட்டு நம்ம நோஸை வந்து கிளீன் பண்ணணும். அதுக்கு வந்து நார்மல் தண்ணியில் 500 ml தண்ணியில் 1 டேபிள் ஸ்பூன், அதாவது 15 கிராம் உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சால்ட் கலந்து அந்த சொல்யூஷனை நம்ம மூக்கில் வச்சு அப்ளை பண்ணி நம்ம மூக்கை கழுவும் போது நம்மளுக்கு அந்த மூக்கு அடைப்பு நீங்குது, சளி இருந்தாலும் குறையுது, நைட்டு குரட்டையும் குறையும். இந்த மாதிரி நம்ம மூக்கை இந்த சலைன் சொல்யூஷன் வச்சு சலைன் நேசல் வாஷ் பண்ணும்போது நம்மளுக்கு குரட்டை குறையும். இது மூணாவது டிப். அடுத்து நாலாவது விஷயம், ஸ்மோக் பண்றது, புகைப்பிடிக்கிறது அப்படிங்கறத கட்டாயம் அவாய்ட் பண்ணி ஆகணும். அப்புறம் ஆல்கஹால், மது அப்படிங்கிறது எத்தில் ஆல்கஹாலோட ப்ராப்பர்ட்டி தன்மையே என்னன்னா நம்மள ரிலாக்ஸ் பண்றது தான். நம்மளோட தொண்டை பகுதி தசைகளையும் ஆல்கஹால் ரிலாக்ஸ் பண்ணிடும். அதனால ஆல்கஹால் அடிக்கடி சாப்பிட்றோம் அப்படின்னா என்ன எக்ஸசைஸ் பண்ணாலும் எந்த பிரயோஜனமும் இருக்காது. ஈவன் தூக்க மாத்திரையை சாப்பிட்றோம், செடேட்டிவ்ஸ், தூக்க வரத்துக்கான மாத்திரைகள் சாப்பிட்றோம்னா கூட அந்த தூக்க மாத்திரைகளும் நம்மளோட தசைகளோட வலிமையை குறைச்சிடும். ஸோ நம்ம வந்து ஆல்கஹால், மது, தூக்க மாத்திரை போன்றவற்றை அவாய்ட் பண்றது தான் பெட்டர். ஸோ இதெல்லாம் தான் 5 முக்கியமான டிப்ஸ். 6வது மிக முக்கியமான டிப்ஸ் இதுதான், இதாவது எக்ஸசைசஸ், ஓரோஃபெரிஞ்சியல் எக்ஸசைசஸ். இந்த நாக்கு பகுதி
இந்த நாக்கு பகுதியை சுற்றியுள்ள தசைகள், இங்கெல்லாம் தசைகள் இருக்கும் இல்லையா, இந்த தசைகள், இந்த நாக்கை சுற்றி இருக்கக்கூடிய தசைகள், முக்கியமாக இந்த நாக்கு தசைகள், இந்த ஏரியாவில் தான் மெயினாக இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த இடத்துல தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. அதனால் இதை வந்து டைட் ஆக்குவோம், இதை வலிமையாக்குவோம். இந்த தசைகளை வலிமையாக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து இந்த குரட்டை பிரச்சனையை பெரிய அளவில் குறைக்க முடியும். இப்போ முதல் எக்ஸசைஸ், இப்போ இந்த எக்ஸசைஸ் எல்லாத்துலேயுமே நம்ம நாக்கு தான் மெயினாக உபயோகப்படுத்த போகிறோம். ஏன்னா நாக்கு தான் உள்ளே வந்து அடைச்சிக்குதுங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சேன். ஸோ அந்த நாக்கு வந்து நம்ம எப்படி எக்ஸசைஸ் பண்ண போகிறோங்கிறதா முதல் விஷயம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாக்கு வெளியே தள்ளணும். எவ்வளோ தூரம் தள்ள முடியுமோ தள்ளணும். ஸோ அப்படி நாக்கு வெளியே தள்ளும் போது நம்மளுக்கு இந்த அளவு வரைக்கும் அந்த டைட்னஸ் ஃபீல் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி நாக்கு வெளியே தள்ளும் போது எவ்வளோ தூரம் வேணாலும் தள்ளலாம். தள்ளி நம்ம கீழே வரைக்கும் டச் பண்ணலாம், இல்லை மூக்கு வரைக்கும் டச் பண்ணலாம். எவ்வளோ தூரம் தள்ள முடியுமோ தள்ளுங்க. அந்த மாதிரி 5 செகண்ட் வெளியே தள்ளிய நிலையில மெயின்டைன் பண்ணுங்க. இந்த மாதிரி 3 வாட்டி பண்ணுங்க. அப்படின்னு நம்ம பண்றோம். ஸோ இதே வந்து நாக்கு வெளியே நீட்டி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பூன் யூஸ் பண்ணி ஸ்பூனை வந்து வச்சு ஸ்பூனை முன்னாடி தள்ளுறோம் நாக்குனால. இப்படி தள்ளும்போது இந்த இடத்துல நல்ல ஒரு ஸ்ட்ரெச்சிங்கு, இந்த இடத்துல இருக்க தசைகள் வலுவாகிறத நம்மளால ஃபீல் பண்ண முடியும். ஸோ 5 செகண்ட் 3 வாட்டி, இதான் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் நாக்கு அவுட், செகண்ட் எக்ஸசைஸ் நாக்கு அப், மேலே தூக்குறோம். இப்போ நாக்கு வந்து அப்படியே மேல் அன்னத்தை டச் பண்ற மாதிரி, அதாவது நல்ல உரியிறோம். மொத்த நாக்கும் மேல் அன்னத்து மேலே போய் ஒட்டிக்குது. இப்படி நம்ம தூக்கும்போது கண்டிப்பாக புருவத்தை தூக்காமல் நம்மளால நாக்கு தூக்கவே முடியாது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 to 5 செகண்ட் வந்து இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணணும். 10 செகண்ட் கூட மெயின்டைன் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு 5 வாட்டி பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்னோட எல்லா மசில்ஸ், என்னோட எல்லா தசைகளும் ஆக்ஷன் ஆகுதுங்கிறத உங்களால் வீடியோவில் கூட பார்க்க முடியும். சரி, அடுத்து 3வது, இது வந்து லெஃப்ட் ரைட்டு அப்படின்னு வச்சுக்கலாம். இடது வலது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாக்கை வந்து தள்ள போகிறோம். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நாக்கால் நம்ம இந்த சீக் பகுதியை தள்ள போகிறோம். ஸோ இந்த மாதிரி தள்ளும்போது ரொம்ப ஸ்கின்னு தான் ஸ்ட்ரெச் ஆகும். அதனால் வந்து நம்ம தள்ளும்போது நம்ம கைகள் இந்த இடத்துல வச்சுக்குவோம். இந்த கையை வச்சுட்டு நாக்கால் இந்த மாதிரி நான் தள்ளும்போது இந்த இடத்துல ஸ்ட்ரெச்சிங், இந்த இடத்துல நான் ஒரு ஸ்ட்ரெச்சை ஃபீல் பண்ணுறேன். ஸோ நான் வலது பக்கம் தள்ளும்போது இடது பக்கம் ஸ்ட்ரெச்சை ஃபீல் பண்ணுறேன். அதே மாதிரி வலது பக்கம் தள்ளும்போது இடது பக்கம் ஸ்ட்ரெச்சை ஃபீல் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு 5 செகண்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஒவ்வொரு சைடும் 2 வாட்டி பண்ணணும். அதுக்கப்புறம் நாளடைவில் 5 வாட்டி பண்ணணும். ஸோ இது எல்லாத்தையுமே டெய்லியுமே பண்ணணும். முக்கியமாக நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பண்ணணும். ஸோ அடுத்து 4வது, ஃபர்ஸ்ட் அவுட் பார்த்தோம், அடுத்து அப்பு மேலே பார்த்தோம், அப்புறம் இடது வலது பார்த்தோம். இப்போ மீதி என்ன இருக்கு? பின்னாடி தள்ளணும். நம்ம நாக்கை உள்ள தள்ளுறது தான் வந்து 4வது எக்ஸசைஸ். இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். நம்ம நாக்கை வந்து உள்ள தள்ளுறோம் அப்படின்னா, ஸோ முதல்ல கண்ணாடி முன்னாடி பார்க்கலாம். அப்படி நீங்கள் கண்ணாடி முன்னாடி பார்க்கும்போது யூலான்னு சொல்லக்கூடிய அந்த நாக்கோட அந்த சின்ன நாக்கு, சிறு நாக்கு மாதிரி உள்ள தெரியும் இல்லையா? இப்படி நான் பண்ணும்போது உங்களால் பார்க்க முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உள்நாக்கு, ஸோ அந்த உள்நாக்கு மேலே போகுது அப்படின்னா நீங்கள் நாக்கு கரெக்டாக பின்னாடி தள்ளுறீங்கன்னு அர்த்தம். இந்த நிலையில் ஒரு 10 செகண்ட் கவுண்ட் பண்ணுங்க. ஸோ ஒன்று இந்த மாதிரி பண்ணலாம், கண்ணாடி முன்னாடி நின்று ட்ரை பண்ணி. இல்லைன்னா நம்ம அந்த வார்த்தைகள் சொல்லலாம், தமிழ் எழுத்துக்கள், உயிர் எழுத்துக்கள் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போகும். அதை சத்தமாக அந்த வார்த்தையை சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதை சொல்கிற மாதிரி நம்ம பண்ணும்போது அங்கே உள்ள இருக்கிற தசைகள் வந்து விரிவடையுது, ஸ்ட்ரெச் ஆகுது. அதுதான் நம்மளுக்கு முக்கியம். சொல்லிட்டேன். அப்புறம் நல்லா சொல்லும் போது நம்ம இந்த தசைகள்லாம் நல்லா ஸ்ட்ராங்கா வேலை செய்யுது இந்த சமயத்தில். அப்புறம் ஸோ நம்ம சொல்லும்போது இந்த எழுத்துக்களை சத்தமாக சொல்லணுங்கிறத விஷயம் கிடையாது. அந்த எழுத்துக்களை நல்லா சத்தமாக சொல்ற மாதிரி நம்ம பண்ணும்போது நம்மளோட தசைகள், உள்ள இருக்கிற இந்த தசைகள்லாம் வந்து வேலை செய்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகுது. ஸோ இதுதான் 4வது முக்கியமான எக்ஸசைஸ், ஆ இ உ. இப்போ 5வது கடைசி எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸ்ல என்ன பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் பற்களை இப்படி வச்சுக்கிறோம். இப்படி வச்சுக்கிட்டு நம்ம நாக்கால பற்களை தள்ளுறோம். பற்களை தள்ளுறேன்னா தள்ளிக்கிட்டே இப்போ முழுங்கணும். நீங்க முழுங்குறது வந்து ஃபர்ஸ்ட் குனிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது முழுங்குறது ஈஸியா இருக்கும்.
இந்த நாக்கை வந்து பல்ல தள்ளிக்கிட்டே நம்ம முழுகுறோம். ஆனால் ஃபஸ்ட்டு வந்து குனிஞ்சிக்கிட்டு பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். நாளடைவில் அது ஈஸியாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா நேராக வச்சு பண்ணுங்க. அடுத்து இன்னும் கஷ்டமாக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ மேலே பார்த்துக்கிட்டு பண்ணுங்க. மேலே பார்த்துக்கிட்டு நாக்கை தள்ளிக்கிட்டு முழுங்கணும் அப்படிங்கும்போது அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதை நீங்கள் மாஸ்டர் பண்ணிக்கிட்டீங்க, பழக்கப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல எக்ஸசைஸ். ஸோ இந்த மாதிரி பண்ணுறோம். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம நாக்கு தசைகள்லாம் வந்து ஸ்ட்ரென்த் ஆகுது. இந்த மாதிரி ஒரு 5 வாட்டி பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி டெய்லி காலையில் பண்ணுங்க. முக்கியமாக தூங்குறதுக்கு முன்னாடி பண்ணுங்க. ரெகுலராக பண்ணுங்க. கூடவே எக்ஸசைஸ் பண்ணுங்க. நம்ம உடல் பருமன் குறைக்கணும், நம்ம கொழுப்புகளை குறைக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸசைஸ் பண்ணுங்க. நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 4 வாரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு சேஞ்ச் தெரியும். குரட்டையோட அளவுகள் குறையும். குரட்டை அளவு குறையுங்கிறது எப்படி நாம தெரிஞ்சுக்கிறது? காலையில் எந்திரிக்கும் போது தலைவலி இருக்காது, நல்ல ஃப்ரீயாக இருக்கும், மனசு ரிலாக்ஸாக இருக்கும், தூங்குன அந்த அசதி களைப்பு வந்து தெரியாது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த எக்ஸசைஸ் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். ஸோ அதனால் கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஓரோஃபரிஞ்சியல் எக்ஸசைஸ் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரி குரட்டை விடுறவங்க நிறைய பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் இன்னொரு வேகமான தகவல்களோட அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.